அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 எக்ஸாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எதிர்மறையான தாக்கம் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னடா குரூப் 2 நம்மளை கைவிட்டுச்சோ ஏமாத்திச்சோ அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேர் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்து நம்மளோட பிளானிங் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்னோட ஐடியா வந்து கொடுக்குறேன். சரிங்களா? நிறைய பேர் வந்து இப்போ வேலைக்கு கண்டிப்பா போகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு கண்டிப்பா வந்து படிப்பு மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா? ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷனால போங்க. இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. அதான் நான் சொல்றது. அடுத்து குரூப் ஒர்க் சொல்றேன். அடுத்து குரூப் ஒர்க் நோட்டிஃபிகேஷன் வரல. அது வரதுக்கு இன்னும் டிசம்பர் மேல ஆகலாம் வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பா இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ஏதாச்சும் வேலைக்கு போயிருங்க. வேலைக்கு போயிட்டு டெய்லியும் படிச்சிருங்க. ஏதாவது ஒரு தமிழோ இல்லை மேக்ஸோ ஏதாச்சும் நம்ம கம்பல்சரி இந்த டச்ல இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து இப்பதான் வந்து நான் ஃப்ரெஷர். நான் இப்பதான் வந்து இந்த எக்ஸாமே வந்து இப்பதான் நான் டிஎன்பிசிக்கு என்ட்ரு ஆகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்? இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2 எழுதியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதாவது 2 பேர் ஃப்ரெஷர் இன்னொன்று ஓல்டு ஸ்டூடெண்ட். இவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். நீங்க வந்து ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கூல் புக் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிருங்க. 6லேருந்து 12 வரைக்கும் இருக்க தமிழ் புக் கம்பல்சரி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் வந்து கம்பல்சரி இது பண்ணிக்கல. அது மாதிரி +1 +2 போகும்போது பாலிட்டி, எக்கனாமிக் இந்த மாதிரி புக்லாம் வச்சுக்கல. ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து கம்பல்சரினா 100 மார்க் இருக்கா? அப்போ 100 மார்க் வந்து நம்ம 100க்கு வந்து 95 போடணும். ஏன்னா இப்போ 95 எடுக்க முடியாத அளவுக்கு வந்து கொஸ்டின் வந்து நிறைய புக்ஸ் வந்து கேட்கறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டடியை வந்து மாற்றணும். சரிங்களா? ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும் 6வதுல இருந்து 12வது நியூ புக் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீ நியூ புக்கை வந்து முடிங்க. சரிங்களா? நியூ புக் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் வச்சாலும் 3 நாளை வந்து 6th முடிச்சு, அதே மாதிரி அடுத்து 3 நாள் வந்து 7th முடிச்சு. சரிங்களா? அப்ப ஒரு வாரத்தை வந்து 6th 7th முடிச்சிருக்கீங்க. 3 பாடமா படிச்சாலும் நாளைக்கு ஒரு டைம் முடிச்சா 3 நாளைக்கு 3 டைம். இது 6th. 8th வந்து ஒரு நாளைக்கு 2 இயலா படிங்க. அது அப்படியே முடிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா வந்து நீங்க நியூ புக் வந்து ஃபுல்லாவே முடிச்சிருக்கீங்க. சரிங்களா? நியூ புக் முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் வந்து ஓல்டு புக் எடுங்க. சரிங்களா? நீங்க நியூ புக் படிச்சுட்டு இருக்கும் போதே டெய்லி 1 மணி நேரம் தனியா வந்து ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாமே வந்து ஓல்டு புக் இருக்கு பார்த்தீங்களா? ஓல்டு புக்கை தான் வந்து பேஸ் பண்ணி எவ்வளோ கொஸ்டின் இருக்கும். ஓல்டு புக் படிக்க போறீங்கன்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை படிச்சுட்டு நீங்க ஓல்டு புக் படிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப நியூ புக் படிங்க, டெய்லியும் வந்து படிங்க. ஒரு 3 பாடம் படிங்க. சரிங்களா? அது போக ஒரு மணி நேரம் ஒதுக்கி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. இதை படிச்சீங்கன்னா அடுத்து நீங்க இதை முடிச்சுட்டு நியூ புக் வரும்போது ஓல்டு புக் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி படிச்ச மாதிரி இருக்குது. ஓ, இந்த கொஸ்டின் இந்த புக்ல தான் எடுத்தாங்களா? ஓ, இது 10th தான் இருக்கு, 6th இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அது போக வந்து கம்பல்சரி வந்து மேக்ஸ் வந்து பாத்துருங்க. மேக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுங்க. ஒரு டாபிக் எடுத்து அந்த ஒரு வாரம் சிம்பிள் டெஸ்ட்ல வந்து என்னென்ன சம்மாங்க இருந்து, அதாவது ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்குது, அது போக வந்து ப்ரீவியஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு வாரம் பாருங்க. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா முடிச்சு மொத்தம் மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் மென்சுரேஷன், அப்புறம் வந்து சதவீதம், லாபம், வட்டி வீதம், மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் கிட்ட தான் இருக்கும். நீங்க வாரத்துக்கு ஒரு டாபிக் வச்சா நீங்க 10 வாரம், அதாவது 3 மாசம் வந்து மேக்ஸ் நீங்க கம்பல்சரியா முடிச்சிடலாம். அதே மாதிரி தமிழுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 மாசத்துல முடிச்சிடலாம். சரிங்களா? மாசம் வந்து நியூ புக் படிங்க, 2வது மாசம் வந்து ஓல்டு புக் படிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சிறப்பு தமிழ் வாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரெஷருக்கு நான் சொல்றது. ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஓல்டு புக்கையும் நல்லா கரைச்சி குடிச்சிருப்போம், நியூ புக்கையும் கரைச்சி குடிச்சிருப்போம். சரிங்களா? ஆனா சிறப்பு தமிழ்ல வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து நம்ம படிச்சிருந்தாலும் கம்மியா தான் படிச்சிருப்போம். ஒரு எஃபர்ட் போடாம ஒரு மேலோட்டமா படிச்சுருப்போம். நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து நல்ல ஒரு சான்ஸ். சரிங்களா? சிறப்பு தமிழ் நல்லா டெப்தா படிக்கிறதுக்கு. அதனால ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு தமிழை வந்து ஒரு வாரம் எடுத்து வைங்க. ஒரு வாரம் ஒரு 11th சிறப்பு தமிழா எடுத்து ஒரு வாரம் எடுத்து வச்சு ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கி சிறப்பு தமிழ் மட்டும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஏன்னா நான் இன்னைக்கு சும்மா 11th எடுத்து பார்த்தேன், ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எந்த புக்காக தான் புரியாது. ஆனா 2-3 டைம் படிக்க ஓ, இதான் கண்டென்ட்டா அவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் அதிலே கரைச்சி குடிச்சிடலாம். அதனால ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கவங்க கண்டிப்பா சிறப்பு தமிழ் ஃபர்ஸ்ட் முடிங்க. +1 +2 முடிங்க. அதுக்கப்புறம் நம்ம 6th ஓல்டு நியூ அது ஆல்ரெடி படிச்சாதான். அது வந்து நான் சொல்ல தேவை, உங்களுக்கே வந்து அது எப்படி படிக்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸுங்கிறது வந்து கம்பல்சரியா வந்து டெய்லியும் வந்து ஒரு கொஸ்டின் வந்து பாக்குறதுக்கு இப்ப மைண்ட் வராது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப எக்ஸாம் முடிஞ்சிருக்குது. ஸோ அதனால எக்ஸாம் முடிஞ்சாலே வந்து ஒரு மென்டாலிட்டி என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த படிக்கிறதுக்கு வந்து ஒரு
சுச்சுவேஷன் அமையாத அப்படி அமைஞ்சாலும் வந்து ஒரு பக்கத்தை எடுத்து வச்சு நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் சும்மாவே உட்காந்துருப்போம், இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால ஒரு மினிமமா ஒரு 5 செம் எடுத்து போட்டு பாருங்க. ஆனா சிறப்பு தமிழ் கம்பல்சரி படிச்சுங்க. அதே மாதிரி ஓல்டு சிறப்பு தமிழ் வந்து 2-3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிறப்பு தமிழ் வந்து நான் சும்மா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணேன். ஒரு புக் அதாவது ஓல்டு சிறப்பு தமிழ் 11th மட்டுமே ஒரு 250 பக்கம் இருந்தா ஞாபகம் இருக்கு. நான் 250 பக்கம் படிச்சு 12th ஓல்டு சிறப்புல 250 பக்கம் படிச்சு 300 பக்கம் படிச்சு 2-3 கொஸ்டினுக்கு போடுற எஃபெக்டை நம்ம இப்ப இருக்க நியூ சிறப்பு தமிழ் படிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? ஒருவேளை நான் நியூ சிறப்பு தமிழ்ல அத்துப்படியா இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து ஓல்டு சிறப்பு படிக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிறப்பு தமிழுக்கு நீங்க வந்து 2-3 கொஸ்டின் தான் கேட்கறாங்க, அதனால எஃபர்ட் போட தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க எஃபர்ட் போட்டுங்க. அது போல வந்து மேக்ஸ் கம்பல்சரி பார்த்துருங்க. சரிங்களா? இப்போ ஜிஎஸ் வந்து ஓல்டு அண்ட் ஃப்ரெஷர் 2 பேத்துக்கும் வந்து காமனாவே சொல்றேன். சரிங்களா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை யூனிட் இருக்குதுன்றது தெரியும். ஐஎன்எம், பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, அப்புறம் வந்து யூனிட் 8, யூனிட் 9 நமக்கு தெரியும். இதுல அதிகமா வந்து யூனிட் 8, 9 தான் அதிகமா கொஸ்டின் கேட்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸாவே வந்து ஜிஎஸ் படிச்சிடலாம். சரிங்களா? சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா யூனிட் 8, 9 வந்து அது 2 யூனிட் 8, 9 எப்படி பிரிக்க எப்படி சேர்த்து வச்சே படிச்சிருக்கோம். சரிங்களா? இது 2ஐயும் முடிச்சிட்டோம்னாலே அதாவது யூனிட் 8, 9, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த 4 சிலபஸை கவர் பண்ணிட்டாலே வந்து நமக்கு ஓரளவு ஒரு 50% படிச்சோம். ஒரு 50ல ஒரு 60 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இதுதான் பெரிய கவரான ஏரியா. இதை முடிச்சோம்னாலே போதும். அதுக்கப்புறம் ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் அது வந்து 10th இருக்க 7 பாடம் தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாடமா முடிச்சாலும் முடிச்சிடலாம். ஃப்ரெஷரும் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜாகிரபி பாடம் வந்து 10th இருக்க 7 பாடம், அது போக வந்து 6th ஒரே பாடம் வரும், அந்த சூரிய குடும்பம் அது வரும். அப்புறம் 7th சுற்றுலாங்கள் ஒரு பாடம் வரும். 8th வானிலை அப்படின்னு சொல்லிட்டு வானிலை காலநிலை ஒரு பாடம் வரும். இதுதான் வந்து ஜாகிரபி பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஜாகிரபிலாம் மட்டும் எப்படி பார்த்தாலும் 10th ஜாகிரபி 7 பாடம் இருக்குது. அப்புறம் 6வதுல இருந்து 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கங்க பிச்சு பாத்தீங்கன்னா 4-5 பாடம் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க அந்த 6வது 9 வரைக்கும் இருக்கதே நீங்க வந்து 2 நாள்ல 3 நாள்ல முடிச்சிருக்கீங்க. 10th ஜாகிரபி தான் பார்க்க பெருசா இருக்கும். முடிஞ்சா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு அதிக அளவு ரிவிஷன் பண்ணுவோம். இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா வந்து இப்போ செப்டம்பர் தான், நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு வந்து டிசம்பர் ஆயிரும். அதனால இந்த டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து நார்மலா ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். சரிங்களா? கம்பல்சரி ஃபைனலா என்ன சொல்லுன்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து நியூ புக்ல இருந்து 6 to 12 படிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிங்க. அதுக்கப்புறம் ஓல்டு புக் படிச்சு சிறப்பு தமிழ் போங்க. இதுவே ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிறப்பு தமிழ் முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அதையும் படிச்சிருப்போம். சிறப்பு தமிழ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் அது நீங்க எப்படி படிக்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இதான் வந்து நான் யோசிச்சேன். அடுத்து இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் நான் யோசிச்சேன். அந்த பிளானை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. இல்ல வேற எதுவும் ஐடியா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸும் போறேன். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். போனதை நம்பி வருத்தப்பட வேணாம். வர்றத காலம் தாமதிக்காம நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருந்து படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, நம்ம இதே மாதிரி அடுத்த உள்ள சந்திப்போம். டாடா பாய்.